Hi friends, ரொம்ப எதிர்பார்த்த நெக்பேண்டை போட் லான்ச் பண்ணிட்டாங்க. என்னதான் பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு எக்கச்சக்கமான நெக்பேண்டை போட் மார்க்கெட்டில் லான்ச் பண்ணாலும் ஏஎன்சி வசதி உள்ள நெக்பேண்டை இதுவரைக்கும் பட்ஜெட் செக்மெண்ட்டில் லான்ச் பண்ணலை. ஃபைனலாக பட்ஜெட் செக்மெண்ட்டில் போட் ராக்கர்ஸ் 330 ANC அப்படிங்கிற இந்த நெக்பேண்டை லான்ச் பண்ணிட்டாங்க. இந்த வீடியோவில் இதோட அன்பாக்சிங் மற்றும் முழுமையான விமர்சனம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு நல்ல ஒரு நெக் பேண்ட் வாங்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை பாருங்க. வாங்க ஆரம்பிக்கலாம். இந்த நெக் பேண்ட் பொறுத்த வரைக்கும் அமேசான் மற்றும் போட் வெப்சைட்டில் 1500 ரூபாய் செக்மெண்ட்டுக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. வாங்கணும் அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே லிங்க் இருக்கும், கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. பாக்ஸ் பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் போட் லான்ச் பண்ண நெக் பேண்டை கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா இந்த நெக் பேண்டோட பாக்ஸ் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. பாக்ஸை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உள்ளாடி இன்னொரு பாக்ஸ் இருக்குது. அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உள்ளாடி ஒரு பேப்பர் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நெக் பேண்ட், டைப் சி கேபிள், யூசர் மேனுவல், கேட்லாக், 1 இயர் வாரண்டி கார்டு வச்சுருக்காங்க. நெக் பேண்ட் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஃப்ளெக்சிபிளான நெக் பேண்டாக இருக்குது. கேபிளோட குவாலிட்டி ரொம்ப நல்லா இருந்துச்சு. கண்ட்ரோல் போர்டு பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் திக்னஸாக இருக்குது. மெட்டல் யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன், சரியாக தெரியலை. பில்டு குவாலிட்டி இந்த செக்மெண்ட்டுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. பட்டன்ஸ் பொறுத்த வரைக்கும் 4 பட்டன்ஸ் இருக்குது. ஏஎன்சிக்கு செப்பரேட்டாக பட்டன்ஸ் இருக்குது. சைடில் பார்த்தீங்க அப்படின்னா டைப் சி சார்ஜிங் போர்ட் இருக்குது. இந்த நெக் பேண்ட் பொறுத்த வரைக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. இயர்பட்ஸோட வெயிட் அந்த அளவுக்கு இல்லை. ஸோ இயர்பட்ஸில் மேக்னெட் வச்சுருக்காங்க. ஆனால் மேக்னெட்டில் ஃபங்க்ஷன் எதுவுமே கிடையாது. இயர்பட்ஸ் பொறுத்த வரைக்கும் லைட் வெயிட்டாக இருக்கிறதுனால காதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. இந்த நெக் பேண்டோட ஒரு மிகப்பெரிய ஹைலைட் என்ன அப்படின்னா 1500 ரூபாய் செக்மெண்ட்டுக்கு இந்த நெக் பேண்டில் ஏஎன்சி இருக்குது. நீங்கள் கால் பேசும்போது நீங்கள் ஏஎன்சி பட்டனை ஆன் பண்ணீங்க அப்படின்னா ஸோ வெளியே உள்ள நாய்ஸ் உங்களுக்கு அதிகமாக கேட்காது. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா பைக்கில் அதிகமாக ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் கால் குவாலிட்டிக்கு இஎன்எக்ஸ் டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. கால் குவாலிட்டி எப்படி இருக்குது இதை செக் பண்ணி பார்க்கலாம். ஹலோ ஹலோ, இப்போ நான் பேசுகிறதுல ஏதாவது நாய்ஸ் இருக்குதா? ஆடியோ கிளாரிட்டி எப்படி இருந்துச்சு? எந்த நாய்ஸும் கேட்கல. ஆடியோ கிளாரிட்டி பக்காவாக இருக்குது. நான் யூஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் கால் குவாலிட்டி பார்த்திங்க அப்படின்னா இந்த செக்மெண்ட்டுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. நாம் பேசுகிறதும் அவங்களுக்கு கிளியராக கேட்குது, அவங்க பேசுகிறதும் நமக்கு கிளியராக கேட்குது. இந்த நெக் பேண்டோட பேட்ரி பொறுத்த வரைக்கும் 150 mAh கொண்ட பேட்ரி யூஸ் பண்ணியிருக்காங்க. டைப் சி இருக்கிறனால 1 மணிக்குள்ளே முழுமையாக சார்ஜ் பண்ணிக்கலாம். பேட்ரி பேக்கப் பொறுத்த வரைக்கும் 24 மணிக்கூர் பேட்ரி பேக்கப் கிடைக்கும். நீங்கள் ஏஎன்சி ஆன் பண்ணீங்க அப்படின்னா 13 to 15 மணிக்கூர் பேட்டரி பேக்கப் கிடைக்குது. இந்த நெக் பேண்டில் IPX4 ரேட்டிங்ஸ் இருக்குது. லேட்டஸ்ட் ப்ளூடூத் 5.2 வெர்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த நெக் பேண்டில் 13 மில்லிமீட்டர் கொண்ட டிரைவர் யூஸ் பண்ணியிருக்காங்க. பேஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப அதிகமான பேஸ் இந்த நெக் பேண்டில் இருக்குது. ஸோ இந்த நெக் பேண்டில் ஒரு சவுண்ட் டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு ஆடியோ குவாலிட்டி இன்னும் கொஞ்சம் பெட்டராக வேணும் அப்படின்னா ஸோ சென்டர் பட்டனை டபுள் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அது எனேபிள் ஆகும். பேஸ் நல்லா இருந்துச்சு. அதே போல் ஆடியோ கிளாரிட்டி பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த நெக் பேண்ட் 1500 ரூபாய் செக்மெண்ட்டுக்கு சேல் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பட்ஜெட்டுக்கு இந்த நெக் பேண்டை வாங்கிக்கலாம். அதிகமாக கால் பேசுகிறவங்களுக்கு இந்த நெக் பேண்ட் ஒரு பெஸ்ட்டான சாய்ஸாக இருக்கும். அதே போல் பேஸ் பொறுத்த வரைக்கும் நல்ல டீப்பான பேஸ் இந்த நெக் பேண்டில் இருக்குது. பில்டு குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் இந்த செக்மெண்ட்டுக்கு பெட்டராக பண்ணியிருக்காங்க. இதே போல் வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய சப்போர்ட்டை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.